ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எரும கண்ணு குட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு, ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, ஆறா விட்டால் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன், சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவை தானே தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி தின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? ஏட்டே, உனக்கு வச்சேன்டா.